இது ஒரு ரிமார்க்கபிள் பிளேஸுங்க. இது மிக முக்கியமான இடத்தை நாம் காணப்போகின்றோம் இப்பொழுது. இந்தியாவின் முழு பகுதியையும் கிழக்கிந்திய கம்பெனி, அதாவது பிரிட்டிஷார் ஆண்டு கொண்டிருந்த சமயத்தில் நாகை மற்றும் அதை சார்ந்த பகுதிகள் அனைத்தும் யாரால் ஆளப்பட்டன என்றால் டச்சு பேரரசு. டச்சுக்காரங்க தான் நாகப்பட்டினத்தை முதலில் வைத்திருந்தார்கள், அவர்கள் தான் ஆண்டார்கள். இன்னும் சொல்லப்போனால் அந்த பிரிட்டிஷ் அந்த நாகப்பட்டினம் பகுதியில் டச்சு பேரரசு வாங்குவதற்கு படாத பாடுபட்டு இருக்கின்றது. அதாவது சாதாரணமாக இந்த நாகை பகுதியை அவங்க வாங்க முடியல. எப்படி அதுமாதிரி ஃப்ரெஞ்சு பகுதிகிட்டேருந்து ஃப்ரெஞ்சு பேரரசிடமிருந்து காரைக்கால், பாண்டிச்சேரி, ஏனம், அந்த மாதிரி சந்திரநாகூர் இந்த மாதிரி பகுதிகள் கடைசி வரைக்கும் அவங்க பிரிட்டிஷ்காரங்க வாங்க முடியலையோ, அதே போல் இந்த டச்சு பேரரசிடமிருந்து நாகை மற்றும் அதை சார்ந்த பகுதிகளை வாங்க முடியாமல் தவித்திருக்கிறார்கள். அது யாரோ அந்த இங்கிலாந்து ராணியினுடைய, அந்த காலத்து ராணியினுடைய அந்த ஒரு ராஜ சந்திரத்தின் மூலமாக அந்த டச்சு பேரரசிடமிருந்து இந்த நாகை பகுதிகள் மீண்டும், அதாவது மீண்டும் சொல்ல முடியாது, மற்ற பகுதிகளைப் போல இதையும் இணைத்தார்கள் அப்படிங்கிறாங்க. இல்லைனா இது இன்னும் கூட அந்த காரைக்கால் போன்ற பகுதிகள் பிரெஞ்சு கீழே இருக்கிறது மாதிரி இது டச்சினுடைய கீழே இன்னும் வந்திருக்கும் அப்படிங்கிறது ஒரு புதிய செய்தி. அது இருக்கட்டும். இப்போ நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்ப்போம். இது ஒரு முக்கியமான இடங்க. இது ஒரு ஹாஸ்பிட்டல் மாதிரிங்க. அது ஏன் ஹாஸ்பிட்டல் மாதிரி? ஆமாம், இயற்கையான ஒரு வைத்தியம் தரும் ஒரு முக்கியமான இடம் இது. இங்கே நான் அவங்க சொல்கிறது, இங்கே வந்தால் இங்கே சுவாசிக்கும் காற்று ஒரு ஈரப்பதத்துடன் அந்த உப்பு கலந்த ஒரு ஈரப்பதம் இருப்பதனால் உடலுக்கு எந்த விதமான தீங்கு விளைவிக்காது என்பது ஒரு புறம். நமக்கு மூக்காடு ஏதாவது இருந்ததுன்னா அது உடனே பறந்து போகும் என்பது ஒரு நம்பிக்கை. ஆமாம், அது என்ன மாயமந்திரமா? அதெல்லாம் இல்லை, மாயமந்திரம்லாம் எதுவும் கிடையாது, இயற்கை. பக்கத்தில் வங்காள விரிகுடா, அந்த வங்காள விரிகுடாவிலிருந்து வரும் காற்றானது, அந்த சோடியம் குளோரைடு கலந்த ஒரு காற்றானது அது பதமாக வருகிறது என்கின்றார்கள். அதாவது அதிக உப்பு இல்லாமல், அதற்கு உப்பே இல்லாமல் சற்று ஒரு குறைவான உப்புடன் வரும் அந்த காற்று உடலுக்கு பலன் அளிக்கிறது, பலம் அளிக்கிறது அப்படிங்கிறாங்க. அது என்ன உண்மையா? அதற்கான ஆய்வெல்லாம் செய்து அதை முடித்தார்களா என்றால் ஆய்வு செய்து முடித்ததுனால தான் அதை சொல்கின்றார்கள். அதுக்கு இன்னொரு முக்கியமான ஒரு சான்று சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, டச்சு பேரரசு அவர்கள் ஆண்ட பொழுது அவங்க கவுன்சிலிங் மீட்டிங்லாம் போடுறாங்க, இந்த இடத்துல போடுவாங்களாம். அதனால சாலமன் பூங்கான கூட உண்டு இருக்குது. ஏன்னா அந்த அந்த பேரரசின் போது சாலமன் என்ற ஒரு நபர் இருந்தார். அவர் தான் இந்த இடத்தை விரும்பி இதில் ஒரு பூங்கா போல் அமைத்து இதில் நம்ம பேரரசினுடைய திட்டங்களெல்லாம் இங்கே திட்டலாம் என்ற முடிவெடுத்து அதற்காக அமைக்கப்பட்ட இடங்கிறதுனால தான் சாலமன் பூங்கா அப்படின்னு சொல்கிறாங்க. அது அந்த சாலமன் பூங்கா என்ற பேர் வந்ததுக்கு பல காரணங்கள் சொன்னாலும் இதுதான் உண்மை அப்படின்னு சொல்கிறாங்க, அடித்து சொல்கிறாங்க. அது ஒரு பக்கம். ஏன் அவங்க இந்த இடத்துல திட்டம் திட்டினாங்க, அந்த திட்டம் திட்டுவதற்கு காரணம் என்ன அப்படின்னா 2 காரணம் சொல்கிறாங்க. ஒன்று, இயற்கையாக அந்த காற்று வரும் இடம் வேறு எந்த இடத்திலும் இல்லை. எங்கிருந்து? அந்த கன்னியாகுமரியிலிருந்து சென்னை வரை பார்க்கும் பொழுது கடலோர பகுதி தானே ஒழிய அந்த மனிதனுக்கு தேவையான அந்த எப்படி சொல்வது, ஒரு மெடிக்கேட்டட் விண்டு இங்கே தான் கிடைக்கும். அதனால தான் இந்த இடத்த அவங்க டச்சுக்காரங்க விரும்பினாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு ஒரு முக்கியமான ஒரு ஆய்வில் இருந்த ஒரு பேராசிரியர் சொல்லிவிட்டு போன ஒரு கருத்துங்க அது. அதனால இதை தூக்கி எறிஞ்சிட முடியாது அந்த கருத்தை அப்படிங்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு நம்ம அதை விசாரித்தா தான் தெரியும். இருந்தாலும் அது செய்தி அப்படிங்கிறனால சொல்கிறோம். இது அதனால்தான் இந்த முதல் காரணம் அது எது, அந்த மாதிரியான இயற்கையான ஒரு காற்று, ஒரு நோய் நொடிகளை தீர்க்கும் காற்று கிடைப்பதனால தான் டச்சுக்காரர்கள் இந்த இடத்தை தேர்ந்தெடுத்து தங்களுடைய மீட்டிங், கவுன்சிலிங் மீட்டிங்லாம் இங்கே போட்டாங்கங்கிறது ஒன்று. இன்னொன்று என்ன கேட்டிங்கன்னா, சென்டிமெண்ட்டாகவே இந்த இடத்துல அவங்க எந்த முடிவு எடுத்தாலும் அந்த முடிவு வெற்றியை தந்தது அப்படிங்கிறாங்க. எப்படி பிரிட்டிஷார் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம் எல்லார்ட்டையும் போராடி பிரச்சனை வளர்த்து அவங்களுடைய பங்குகளை எல்லாம் அபகரித்ததோ அல்லது நான் உங்களுக்கு நன்மை செய்கின்றேன் என்று அவர்கள் ஆண்டார்களோ, அதுபோல் டச்சு பேரரசு சில பகுதிகளெல்லாம் கைப்பற்றியது. முதல்ல அது கைப்பற்றும் பொழுது இந்த நாகப்பட்டினத்தை முக்கியமான இடமாக அவங்க எடுத்துக்கிட்டாங்க. என்ன சொல்லப்போனால் ஐரோப்பா கண்டத்தில் அல்லாமல் ஆசிய கண்டத்தினுடைய டச்சு பேரரசினுடைய மிக முக்கியமான பகுதி என்று கூறப்படுகிறது இது இந்த நாகை பகுதி. அதிலும் குறிப்பாக இந்த இடம், இந்த பார்க் இருக்கிற இடம். அதனால தான் ஒருவேளை இங்கே மீனவர்களாம் அதிகம் இங்கே வாழ்ந்ததற்கான காரணமே அப்படிங்கிறாங்க. ஏனென்றால் அந்த டச்சு பேரரசின் பொழுது நிறைய மீனவர்கள் இருந்த பகுதி இது. ஏன்னா கடலோரம் என்றாலே கடலோரத்தில் எல்லா இடங்களிலும் மீனவர்கள் இருக்க வேண்டியது தானே.
ஏன் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் மட்டும் ஏன் மீனவர்கள் இருக்கிறார்கள் என்றால், அந்தந்த பகுதிகளில் கூட்டமாக மக்கள் வாழ்ந்தார்கள். அதுபோல் டச்சு பேரரசு காட்டிய காட்டாப்பு அப்படிங்கிறாங்க இந்த இடத்துல. அவங்க தான் வந்து இங்கே முதலில் தங்களது மீன்பிடி அந்த டச்சு மக்களினுடைய மீன்பிடி தொழிலை செய்தவர்கள்லாம் இருந்த இடம் அது. அதனால தான் அப்படியே வந்தது, வழிமுறையாக வந்தது அப்படிங்கிறாங்க. 1600க்கு முன்னாடி வந்து இங்கே மீனவர்கள்லாம் இல்லையா அப்படி இருந்தால் இருந்திருக்கலாம் ஒருவேளை. அவர்கள் இருந்தாலும் கூட அவர்களை பார்த்து கூட இந்த டச்சு பேரரசு தங்களுடைய தொழிலையும் இங்கே ஆரம்பித்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க, லாஜிக்கலாக சொல்கிறாங்க. அது சரி. இப்போ நம்ம பார்க்குறது ஒரு நதி. அந்த நதி வந்து மிக முக்கியமான நதிங்க. அது காரணம் ஒன்று, முகத்துவாரம். கடலிலிருந்து பிடிக்கப்பட்ட மீன்கள் அனைத்தும் அதன் வழியே தான் இங்கே உள்ளே சந்தைக்கு வரும். இரண்டாவது காரணம், ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு காரணம், சோளமில்லி. நான் சொல்லணும், அது சோளமில்லின்னா ரொம்ப ஒரு துக்கத்துடன் சொல்ல வேண்டிய ஒரு செய்தி. அது சுனாமியின் பொழுது 2004 சுனாமியின் பொழுது அதிகமான உயிர்களை பலி கொண்ட இடம் இது. இந்த இடம் நான் பார்த்துட்டு இருந்தேன், எக்ஸாக்டாக அப்புறம் பார்த்துட்டு இருக்கிற இடம். 10,000க்கும் மேற்பட்ட உயிர்கள் வந்து பலியான இடம் இது. ஏற்கனவே ஒரு வீடியோவில் கூட கொடுத்துருக்கோம். இருந்தாலும் கூட இந்த இடத்தை நம்ம இவ்வளோ க்ளோஸில் எடுக்கல அப்பெல்லாம். ஆமாம், ஒரே நேரத்தில் 2004 26/12/2004 ஒரு 9:30 10:30 மணி அந்த தருணத்தில் அதிக உயிர்களை பலி வாங்கிய இடம் இந்த இடம்தான். நிறைய உயிர்கள் பலியானார்கள். அந்த சம்பவம் நடந்து 20 ஆண்டு காலம் ஆனாலும் கூட அந்த சுவடு இன்னும் மறையவில்லை. அந்த துக்கம், துயரம் எதுவுமே மறையவில்லை மக்களிடம். அது ஒரு ஆச்சரியமில்லை இல்லவா? மிக துயரமான சம்பவம். சரி, இந்த பார்க்கை பற்றி நம்ம பேசுவோம் வாங்க. இது அருமையான ஒரு ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி போட்டிருக்காங்க, ஒரு நடைமேடை மாதிரி சொல்லி போட்டிருக்கிறாங்க. அதில் இது எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாக்கிங் வர்றாங்க இங்கே மக்கள். இங்கே வந்து அந்த வாக்கிங் செல்வதால் அவர்களுக்குரிய அனைத்து நோய்களும் சரியாயிடுது அப்படிங்கிறது ஒரு முக்கியமானது. இந்த நடைமேடை தானது. அந்த நடைமேடையிலிருந்து நீங்கள் கிழக்கு நோக்கி பார்த்தால் இந்த அருமையான காட்சிகள் தெரியும். மிக அருமையான ரம்மியமான காட்சிகள் தெரியும். முழு கடலையும் பார்க்கலாம், சன்ரைஸ் பார்க்கலாம். அத்தோடு இல்லாது மீனவர்கள் தங்கள் படகுகள் வருகின்றனதா என்று எந்த இடத்துலேருந்து பார்க்கும்போது அவர் அடையாளம் கண்டு விடுவார்களாம். இந்த இடத்துக்கு வந்து தான் பார்ப்பாங்க அவங்க போட் வருதா, எந்த இடத்துல வந்துட்டுருக்குது அப்படிங்கிறது. அந்த கலர், அந்த போட்டினுடைய சாயில் வந்து தெளிவாக தெரியணும்னா, விஷன் கிடைக்கணும்னா இங்கே தான் ஒரு டவர் ஒன்று பார்த்தோம் இல்லையா, இப்போ முன்னாடி கூட பார்த்தது. அந்த டவர் மேலே ஏறி இன்னும் பார்த்தாங்கன்னா ஈஸியாக தெரியலாம். இந்த ஸ்டேஜ் மேலே ஏறி பார்ப்பாங்க அப்படிங்கிறாங்க. அப்பேற்பட்ட ஒரு அருமையான இடம் இது. இந்த இடம் இந்த நடைமேடை எல்லா இடத்திலும் போட்டு இருக்கின்றார்கள். அதனால் இது வந்து அந்த ஸ்டேஜுக்கு போகிற இடத்துல உள்ளது. இது ஒரு ஸ்டேஜ். இது ஸ்டேஜ் மாதிரி இருக்குதுன்னா ஸ்கொயராக இல்லைங்க, சக்கலாக இருக்குன்னா அப்படியே ஒரு ஆர்கிடெக்ட். அது மரங்களை பற்றி சொல்லி ஆகணும். இதெல்லாம் வந்து சதுப்பு நிலக்காடுகளில் வரைகிற இந்த அலையாத்தி காடுகள் அப்படிம்பாங்க இல்லையா, அந்த மாதிரியான தாவர இனங்கள் நிறைய இங்கே அப்படிங்கிறாங்க. அதோடு இல்லாமல் ஆல், அரசு, அத்தி போன்ற மரங்கள் உள்ளன இங்கே. மற்றும் பூக்கள் பூக்கக்கூடிய, அதாவது சில மலர் செடிகள் நிறைய உண்டு. அதற்கான சில இதில் பேர் தெரியல நமக்கு அப்படிங்கிறாங்க. சரி, நம்ம எவ்வளோ சொல்லிட்டு வரோம். இந்த பார்க் வந்து நாங்கள் டச்சுக்காரன் கட்டிட்டு போய் அப்படியே இருக்கிற பார்க்காது அப்படின்னு ஒரு டவுட் வரும்ல. நம்ம அந்த ஆரம்பத்தில் இந்த கண்டக்டில் சொன்னமானு தெரியல. நம்ம இது வந்து இப்போது ஒரு 4 அல்லது 5 ஆண்டு காலமாக இந்த பார்க் நவீனப்படுத்தப்பட்டு உள்ளது. அந்த காலத்தில் இந்த பார்க் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொருட்களால் செதுக்கப்பட்டு இருக்கும். ஒரு மிருகங்களினுடைய குதிரை, யானை போன்ற பெரிய பெரிய உருவங்கள் வந்து பொருட்களால் செதுக்கப்பட்டிருக்கும். இந்த அளவுக்கு தூய்மையாக இருக்காது. இப்பொழுது படு தூய்மையாக இருக்கின்றது. மிகவும் தூய்மையாக இந்த பார்க்கை வந்து ரொம்ப பராமரிச்சுட்டு வர்றாங்க அப்படிங்கிறாங்க. பக்கத்தில் போட்டியாடை பார்க்குறோம். இப்போ நம்ம போட்டியாடுக்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு கதை உள்ளது. ஏன்னா அங்கே திருச்செந்தூரில் இருந்து இங்கு வடக்கே கடலூர் வரை உள்ள மீனவ கிராமங்கள் வந்து தங்களுடைய படகுகளை செய்வதாக இருந்தால், ஒன்று மல்லிப்பட்டினம், அந்த ராமநாதபுரத்தின் பக்கத்தில் உள்ள இடங்களுக்கு செல்வார்களும். முதலில் அவர்கள் தேர்ந்தெடுப்பது நாகை பகுதியை தான். நாகையில் கட்டப்படும் இந்த படகுகள்லாம் மிக அருமையாக இருக்கும். அது நவீன முறையிலும் அதற்கான பலகைகள், அந்த அந்த தொழில் தெரிந்த வல்லுநர்கள்லாம் இந்த இடத்துல ஜாஸ்தி அப்படிங்கிறாங்க. ஒரு ஆசாமி தூங்கிட்டு இருக்கிற அந்த பார்க்கில் நம்ம வந்து படம் எடுத்து கொண்டிருக்கும் பொழுது
இது என்ன என்று விசாரித்த பொழுது இவரே இல்லை, பொதுவாக இந்த பார்க்கில் தூங்குவாங்களா அப்படின்னா பார்க் என்ன அங்கே காற்று வாங்க மட்டும்தானா, இந்த மாதிரி இளைப்பாறுவதற்குத்தானே. அதுபோல் நிறைய நபர்கள் வந்து இங்கே உறங்குவார்கள், ஏன்னா அந்த காற்றே அவர்கள் உறக்கத்தை தந்துவிடும் அப்படிங்கிறாங்க. அதனால் நம்ம எல்லோரும் இங்கே உறங்குவதற்குத்தான் இந்த பார்க் என்று நினைத்து கொள்ளக்கூடாது. உறக்கம் அதிகமாக நன்றாக வரும் ஒரு இடம் அப்படிங்கிறாரு ஒரு நகைச்சுவை ஒருத்தர். இங்கே வந்து இந்த இதில் படுத்துட்டா அப்படின்னா தூக்கம் வந்துடுங்க அப்படிங்கிற நிறைய பள்ளி மாணவ மணிகள்லாம் நிறைய பேர் வர்றாங்க இங்கே, அப்பப்போ வருவாங்க, விடுமுறை தினங்களில் மட்டும் வருவாங்க. அதுபோல் இந்த பார்க்கு வந்து நிறைய பேர் தெரியாது, அதனால் இந்த மாதிரி வீடியோ போடுறது கூட நல்லதுங்க நீங்கள் அப்படின்னாரு இங்கே ஒர்க் பண்ணுற ஒரு சிப்பந்தி. அவர் வந்து என்னை தன்னை காட்ட வேணாம் அப்படின்ட்டார். என்னை வந்து படமெல்லாம் பிடிக்காதீங்க, நான் சொல்கிற ஷர்த்தெல்லாம் மட்டும் நீங்கள் போடுங்க, நிறைய பேர் வந்தால் போதுங்க. இங்கே என்னுடைய அவா என்னன்னு கேட்டிங்கன்னா நகராட்சியுடைய அவா, அதுபோல் எங்களுடைய அவா, இதை நிர்வகிக்கும் ஒரு நபர் ஒருத்தர் இருக்கிறார், அதுக்கு கீழே ஒரு சிப்பந்தி ஒர்க் பண்ணுறாரு. இங்கே நிர்வகிக்கும் நபர் சொன்னதுன்னு கேட்டிங்கன்னா என்னை படம் பிடிக்க வேண்டாம், நிறைய மக்கள் இங்கே வர வேண்டும், ஒத்த பைசா செலவில்லை அப்படின்னாரு. இது எந்த ஒரு பைசாவும் செலவில்லாமல் இங்கே வந்து இளைப்பாறுவதற்கு அருமையான இடம் இருக்கும் பொழுது இயற்கை காற்றை சுவாசித்து அவர்கள் நோய் நொடி இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு ஒரு எதுவான ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது இதை ஏன் அவர்கள் உதாசீனப்படுத்த வேண்டும், இருந்தாலும் மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்பது நமது நோக்கம் அப்படிங்கிறாங்க. அதனால் நீங்கள் இதை நாங்கள் அவங்க அழைத்து நாங்கள் செல்லவில்லை. இது நான் அந்த படம் பிடிக்க போகும்போது கூட அவங்க அகெயின்ஸ்ட் த இன்விடேஷன் நான் போகல. நான் இது யதார்த்தமாக நான் பிடிக்கும்போது கூட நல்லதாக போயிட்டுரு, நீங்கள் அது மாதிரி யாரும் படம் பிடிச்சி போடது, ஏற்கனவே ஒரு நபர் படம் பிடித்தார் அப்படின்றார், அது நான் தான் என்று அவருக்கு தெரியவில்லை. இருந்தாலும் ஒரு 6 மாத காலத்திற்கு முன்பு இந்த பார்க்கை நான் படம் பிடித்து போட்டேன். அப்போது வேறு நபர் பணிபுரிந்து கொண்டிருந்தார். பிறகு மீண்டும் இந்த இடத்தை நம்ம படம் பிடிப்போம் என்று வந்தபொழுது அவர் சொன்ன கூற்றுவது. இங்கே நிறைய வந்திருக்கிறார்கள். அவர் ஒருவர் வந்திருக்கிறாரு, அவர் வெளியூரில் தான் வந்திருக்கார். இந்த பார்க்கை பற்றி அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்ப்போம். வேறு அந்த பார்க்கை பற்றி நீங்கள் ஏதாவது ஒரு 2 வரி சொல்லுங்களேன். பசங்களுக்கு நல்லா இருக்குது, கொஞ்சம் டைம் பாஸ், மைண்ட் ரிலாக்ஸேஷன் இருக்கும், சரி, கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கும். சரிங்க. இயற்கை வைத்தியம் அதே மாதிரி கொஞ்சம் மென்டலி நம்ம ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தோம்னா மென்டலி ஸ்ட்ரெஸ் இருக்கிறது கொஞ்சம் அதுதான் மெயின் உங்களுக்கு. அடுத்தபடியாக இங்கே வந்து இந்த காற்றெல்லாம் சுவாசிக்கும் பொழுது நம்ம அதனால இயற்கையாக இருக்கிறதுனால கொஞ்சம் மரம்லாம் நிறையா இங்கே இருக்கிறதுனால கொஞ்சம் நல்லா இருக்கு. சரிங்க சரிங்க சார். நீங்கள் என்ன ஊர் சார்? நீங்கள் நாகப்பட்டினமா? கீவளூர் சார். கீவளூர். கீவளூர்லேருந்து வேறு பணியாக நீங்கள் வரும்பொழுது இந்த பார்க் வரீங்களா இல்லை இந்த பார்க்காகவே நீங்கள் பார்க்கே வருவீங்க நீங்கள்? ஓஹோ, வழக்கமாக இங்கே வருவீங்க நீங்கள்? நாகப்பட்டினம் பீச்சுக்கெல்லாம் போவீங்களா? நாகப்பட்டினம் பீச்சுக்கு இங்கே அங்கே மணிக்கூட ஒரு சின்ன பார்க் இருக்கு. சரி, காரைக்கால் பீச் எங்கே பார்த்தாலும். சரி, இளைஞர்கள்லாம் அந்த பார்க்குக்கு வரணும்னா நீங்கள் எப்படி இன்வைட் பண்ணுவீங்க அவங்களெல்லாம்? அவங்களுக்கெல்லாம் என்ன ஒரு புத்தி சொல்லுவீங்க நீங்கள்? இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு, இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு கொஞ்சம் இங்கே வந்து மைண்ட் ரிலாக்ஸேஷனாக ஃப்ரீயாக இருந்து எந்த ஒரு டென்ஷன் இல்லாமல் கொஞ்சம் ஒரு யோகா அதை மாதிரிலாம் இங்கே பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இங்கே வந்து இப்போ உள்ள இளைஞர்கள்லாம் சினிமாவுக்கு போகிறது தேவையில்லாமல் இது பண்ணுறது. இங்கே வந்து ஒரு 1/2 an hourனாலும் தனியாக உட்காந்துருந்து அவங்களோட எந்த டென்ஷனும் இல்லாமல். இப்போ நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க இன்றைக்கி வந்திருக்கிறீங்க? நீங்கள் ஒரு ப்ராக்டிக்கலாக நீங்கள் சொல்லுங்களேன். இன்றைக்கி இப்போ பார்த்தீங்கன்னா அப்படின்னு ஆரம்பிச்சு சொல்லுங்களேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். எனக்கு இன்னைக்கு ஃபுல்லாக வயல் வேலை தான் எங்களுக்கு. சரிங்க. பகல் ஃபுல்லாக வயலில் இருந்துட்டு இது பண்ணுறது. இங்கே வந்தால் கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் இருக்குது. குழந்தைங்க விளையாடுறாங்க. சரிங்க. எத்தனை குழந்தைங்க உங்களுக்கு? 2 பசங்க. 2 பேரும் விளையாடுறாங்க. 2 பேரும் விளையாடுறாங்க. வீட்டில் வந்திருக்காங்களா? சரி சரி சரி. இது அவங்க தான் உங்கள் வீட்டில். சரிங்க சரிங்க சரிங்க. அம்மா வணக்கம்மா, உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் அறிவு. எல்லாரும் மீட் பண்ற ஒரு நல்ல இடம். சரிங்க. அதாவது குழந்தைங்க, வயசானவங்க எல்லாருக்கும் வாக்கிங்க்கு நல்ல ஒரு ஏரியா. பார்க் என்பது இயற்கையான வைத்தியசாலைங்கிறாங்க. அந்த டாபிக்ல ஏதாவது சொல்லுங்களேன் நீங்கள். ஏன் இப்படி இயற்கையான வைத்தியசாலைங்கிறாங்க? ஏன்னா இங்கே வந்து ஒரு நல்ல சுத்தமான காற்றை எல்லாரும் சுவாசிக்க முடியும். சரி. இப்போ வயசானவங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நடக்கிறதுக்கு இந்த இடம்லாம் ரொம்ப இதாக இருக்கு. குழந்தைங்களுக்கு வந்து நல்ல சுத்தமான காற்றை சுவாசிப்பாங்க. எதுவும் இல்லாமல் பக்கத்தில் பீச் இருக்கிறதுனால அந்த காற்று இது உடம்புக்கு ரொம்ப நல்லது, காற்று நல்லதுன்னு சொல்லுவாங்க. சரி. மன அமைதி கிடைக்கும். மன அமைதி இருக்கும். ஒரு அமைதியான சூழல் நிலவரதுனால மன அமைதி கிடைக்கும். எவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் இங்கே வந்து இந்த குழந்தைங்க விளையாடுறதெல்லாம் பார்த்தோம்னா நம்ம அறியாமலே ஒரு நல்ல ஒரு வயசானவங்க தான் இல்லை எல்லாருமே வரலாம். குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லா இதாக இருக்கு, விளையாடுறதுக்கு சுத்தமாக இருக்கு. குழந்தைங்க நல்லா விளையாடுறாங்க. அடிக்கடி வருவீங்க இங்கே?
2 மாசத்துக்கு ஒரு தடவை. சரி, மருத்துவமனையிலையும் டாக்டர்ட்டையும் கொண்டு போய் காசை கொட்டுறத இந்த மாதிரி பார்க்கில் வந்து உட்காந்தா இயற்கையான இந்த கேலக்சியில் கிடைக்கிற ஆக்சிஜன் இது கிடைக்கிறது ரொம்ப ஒரு இயற்கையான வைத்தியம் அப்படிங்கிறாங்க. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அது கரெக்டு தான் சார். சரிதான். எந்தவித கட்டணமும் இல்லாத இப்படி ஒரு இயற்கையான ஒரு சூழல் நம்ம பக்கத்தில் அமைந்திருக்கும் பொழுது அதை நாம் பயன்படுத்தி கொள்ளாமல் இருப்பது நம்முடைய தவறு. மீண்டும் மீண்டும் சொல்வது என்னவென்றால் ஒரு இயற்கை வைத்தியசாலை என்று கூறுவதற்கு காரணம் இங்கே இயற்கையாகவே காற்று கிடைக்கின்றது. சில ஊர்கள்லாம் பார்த்திங்கன்னா கடற்கரை இருக்காது. கடற்கரை இல்லாமல் இருப்பது, கடற்கரை இல்லாத ஒரு இடத்தில் நாம் பிறந்து விட்டோமே என்றெல்லாம் ஒரு அங்காளாய்ப்பவர்கள் உண்டு. நாம் பை காட்ஸ் கிரேஸ் ஒரு முக்கியமான கடற்கரையின் பக்கத்தில் இங்குள்ள மக்கள் வசிக்கிறார்கள். அதனால் இந்த இடத்திற்கு வந்து எங்கு இளைப்பாரி அரசாங்கம் அந்த தருவித்திருக்கும் இந்த மாதிரியான வசதிகளை நம்மெல்லாம் வந்து ஒரு அனுபவிப்பதற்காக, என்ஜாய் பண்ணுவதற்காகத்தான் இந்த மாதிரியான இதெல்லாம் அரசாங்கம் ஏற்படுத்தியிருக்குது. அந்த நகராட்சி மிக சிறப்பாக செயல்பட்டு இந்த பூங்காவை பராமரித்து வருகிறது. அனைவரும் வருவோம் இங்கே. நன்றி. இன்னொரு இடத்தில் சந்திப்போம். இது மகேந்திரன் குளோபல் டிவியில் இருந்து. நன்றி, வணக்கம்.